ஹே காய்ஸ், மைண்ட் வாய்ஸ்னா என்ன? ஒருத்தரை பார்த்ததும் உங்க மனசுக்குள்ள அவங்கள பத்தின பல நெகட்டிவ் விஷயங்கள் ஓடுது, அதான் மைண்ட் வாய்ஸா? இல்ல மைண்ட் வாய்ஸ்ல நல்ல விஷயமும் கேக்குமா? கண்டிப்பா கேக்கும். உங்க மைண்ட்ல இருக்க அந்த வாய்ஸ் எங்க இருந்து வருதுன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த மைண்ட் வாய்ஸ் உங்களை கைட் பண்றது மாதிரி வேற என்ன சோர்சஸ்ல இருக்கும்னு எப்பயாவது நினைச்சதுண்டா? யூனிவர்ஸ், பிரபஞ்சம், இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்திக்குள்ள அடங்கும். உயிர் இருக்கிறது, உயிர் இல்லாதது, பார்க்க முடிஞ்சது, உணர முடிஞ்சதுன்னு எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த யூனிவர்ஸ். அந்த மொத்த சக்தியும் உங்க ட்ரீம்ஸுக்காக உங்களுக்காக வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா உங்க ட்ரீம் லைஃப வாழலாம்ல? அப்போ அதுக்கான வழிகள் என்ன? யூனிவர்ஸ் நமக்காக வேலை செய்யறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? வாங்க, இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அத பத்தின தகவல்களை தான். எந்த வழியிலெல்லாம் பிரபஞ்ச சக்தி நமக்காக வேலை செய்யும், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கேள்வி, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா அப்பவும் யூனிவர்ஸ் உங்க கூடவே இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லனா கூட நீங்க சந்தோஷமா இருக்க வழிய கண்டுபிடிங்கன்னு சொல்றதா அர்த்தமாகும். ஆமாங்க, சந்தோஷத்தை ரொம்ப சின்னதா மதிப்பீடு பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஜோக்கு பார்த்து சிரிக்கிறது, இல்ல யாராவது காமெடி பண்ணி சந்தோஷப்படுறத, இப்படி மட்டும்தான் நம்மள சந்தோஷமா வச்சிருக்க காத்திருக்கும். ஆனா யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செஞ்சா உங்க எண்ணங்களோட ஒத்து போற மாதிரியான ஒரு ஏக்கத்துல இருக்கப்போ நீங்க காரணமே இல்லாம சந்தோஷத்தை உணர்வீங்க. நல்ல விஷயங்களும் நல்ல மனிதர்களும் மட்டும்தான் உங்களை சுத்தி இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்க எல்லாருமே அங்கதான் இருந்திருப்பாங்க, உங்க கூடவே எப்பவும் போல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா சடனா அவங்க கிட்ட ஒரு அன்பும் பாசமும் ஏற்படும். அவங்க உங்க வீட்டுல இருக்கவங்களாவும் இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா நீங்க டெய்லி சந்திக்கிற நபர்களா கூட இருக்கலாம். ஆபீஸ்ல, சின்ன மளிகை கடையில, இப்படி நீங்க அன்றாடம் சந்திக்கிற மனிதர்கள் மேல இனம் புரியாத ஒரு பாசம் வரும். அவங்களும் அந்த உணர்வை மதிச்சு உங்களை பத்தின விஷயங்களை விசாரிப்பாங்க. உங்க மனசுல ஒரு நிதானம், அமைதி, அளவில்லாத சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படும். ஆனா இதுக்கு சரியான காரணம் ஒண்ணுமே இருக்காது. சும்மா இயல்பாவே நீங்க ஹாப்பியான மனிதரா உணர்வீங்க. அந்த சந்தோஷம்தான் யூனிவர்ஸ் உங்க கூட இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. நீங்க நினைச்சது நடக்க போகுது, உங்க லைஃப் நல்ல வழியில தான் போய்கிட்டு இருக்கு, நீங்க தேர்ந்தெடுத்த பாதை சரியாதான் இருக்கு, உங்க முயற்சிகள் நல்ல விதத்துல பலன் தரப்போகுது. இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ண யூனிவர்ஸ் தேர்ந்தெடுக்கிற ஒரு சிறந்த வழிதான் இந்த ஹாப்பினஸ். நம்ம லைஃப்ல செய்யற பல செயல்கள், சந்திக்கிற பல கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக்கிற ஒரு சமாதானம், இவ்ளோ கஷ்டப்படுறது நம்ம லைஃப் ஒரு நாள் சந்தோஷமா மாறும்னு நம்பிதான். அப்போ அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டியது யூனிவர்ஸோட கடமை தானே. உங்க மனசுல இருக்க அந்த சந்தோஷம் உங்க செயல்கள்ல வெளிப்படும். உங்க செயல்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல இன்னும் சந்தோஷமான நிகழ்வுகளை ஈர்ப்பீங்க. இதுவே நீங்க ஒரு செயல் செய்யறப்போ, இல்ல எப்போ மனசுல ஒரு இனம் புரியாத சோகம் இருந்துகிட்டே இருந்தா, அது கூட யூனிவர்ஸ் உங்க கூட பேசுறதா தான் இருக்கும். எப்படிங்க, சந்தோஷமா இருந்தாலும் அதே தான் சொல்றீங்க, சோகமா இருந்தாலும் யூனிவர்ஸ் தான் நம்ம கூட பேசுதுன்னு சொல்றீங்க, இதுல எதுதான் நிஜம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒருவேளை நீங்க தேர்ந்தெடுத்த வழி சரியில்லாம இருந்தா, நீங்க சூஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு தப்பானதா இருந்தாலும், யூனிவர்ஸ் அதை உங்ககிட்ட சொல்ல முயற்சி செய்யற விதம் தான் இந்த சோகமான உணர்வு. யூனிவர்ஸ் உங்களுக்கு துணையா இருந்தா எப்படி நீங்க சந்தோஷத்தை உணர்வீங்களோ, அதே போல உங்க சாய்ஸஸ் தப்பா இருக்குன்னு சொல்ல உங்க மனசுல ஒரு பயம், ஒரு அழுத்தமான உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க ரீசெண்டா செஞ்ச இல்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்த ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இன்னொரு முறை அது சரியானதா இருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறது நல்லது. ஏன்னா நமக்கு பிடிக்காத இல்ல நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை செய்யறப்பதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு வெறுப்பான உணர்வு வரும். அந்த மாதிரியான உணர்வுகளை முதல்ல ரெகக்னைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் உங்க செயல்களோட முழுமையான பலனை தெரிஞ்சுக்க முடியும். உங்க ஆபீஸ் டைம்ல இந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்துகிட்டே இருந்தா வேறொரு நல்ல ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆக நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இல்ல நீங்க செய்யற வேலையில வேற ஏதாச்சும் நல்ல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்ற விதமா இருக்கும். எதுவா இருந்தாலும் உங்க ஆழ் மனசுல இருந்து வர உண்மையான உணர்வுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்பெல்லாம் ஒரு வெறுப்பான உணர்வு வருது, இப்படி எல்லாத்தையுமே கவனிச்சு பார்த்தாலே உங்களுக்கான பதில் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் எப்பவுமே உணர்வுகள் வழியாதான் உங்க கூட தொடர்புல இருக்கும். அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனைகளை நீங்களே சரி செஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்க பிரபஞ்சத்துல ஒரு ஆள் கிடையாது, நீங்க தான் பிரபஞ்சமே. உங்க எண்ணங்கள் தான் ஆற்றலா, எனர்ஜியா இருக்கு. உங்க எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கலான்னு புரிய ஆரம்பிக்கும். அடுத்ததா கோஇன்சிடென்சஸ், தற்செயலான நிகழ்வுகள். நம்ம போடுற பல திட்டங்கள் எப்பயாவது தான் சரியா நடக்கும். எப்பவுமே ஒரு பிளானை போட்டா அதை முழுசா நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரும், இல்லனா கிட்டத்தட்ட முடிக்கிற நேரத்துல ஒரு பெரிய பிளாக்கேஜ் வரும். இது எல்லாருக்குமே பொதுவா நடக்கிற விஷயம்தான். ஆனா அந்த மாதிரி சமயத்துல கூட விடாம முயற்சி செய்யறவங்களுக்கு எதிர்ச்சியா சில நல்ல விஷயங்கள் நடந்து அவங்க பிளானை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்க. அது அவங்க முயற்சிக்கு கிடைச்ச வெற்றியா,
இல்ல யூனிவர்ஸ் அவங்க கூட இருந்து கைட் பண்ணதான்னு சொல்லவே முடியாது. அது அவங்க மட்டுமே உணர்ந்து பார்க்க வேண்டிய ரகசியம். இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாருக்குமே எப்பவும் நடக்கிறதில்ல. உங்க முயற்சிகள் சரியா இருந்து உங்க எண்ணங்கள் நேர்மறையா இருந்தா மட்டுமே இதை நீங்க உணர முடியும். இல்லனா அது ஏதோ சாதாரணமா எப்பவும் போல நடந்த ஒரு விஷயமா எடுத்துப்போம். ஆனா ஒரு நல்ல நோக்கத்துல உறுதியா இருக்கவங்களுக்கு இந்த மொத்த பிரபஞ்சமும் எப்பவுமே துணையா இருக்கும். அந்த அளவுக்கு உறுதியான எண்ணங்கள் இருந்தா மட்டுமே இந்த நிகழ்வை புரிஞ்சுக்கிற சக்தி கிடைக்கும். சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கிறத உணர்வீங்க. சடனா எங்கிருந்தோ வர அறிமுகமில்லாத மனிதர்கள் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஒரு கியூல உங்களை முன்னாடி போக வழி விட்டவரா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு இக்கட்டான நேரத்துல உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தவரா கூட இருக்கலாம். எங்க இருந்தோ உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அது நிச்சயமா யூனிவர்ஸ் தான். உங்களோட உறுதியான முயற்சிகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக நேரடியா வந்து ஹெல்ப் பண்ணும். சில மனிதர்கள் வழியா, சில சந்தர்ப்பங்கள் வழியா அந்த உதவிகள் நீங்க கேட்காமலே உங்ககிட்ட வந்து சேரும். அடுத்த முறை உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான நேரத்துல ஒரு கஷ்டமான சூழல் வந்தா உடனே உடைஞ்சு போகாதீங்க. உங்க முயற்சிகளை நிறுத்தாதீங்க. உங்க நேர்மறையான உணர்வுகளை, எண்ணங்களை எப்பவுமே கைவிடாதீங்க. அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்காக அனுப்புற மெசேஜ். உங்க முயற்சிகள் நல்ல விதமா பலனை தரப்போகுதுன்னு புரிஞ்சுக்க உங்க ஆழ் மனசுல இருந்து வர அந்த மோட்டிவேஷனை கவனிச்சு பாருங்க. அது கோஇன்சிடென்சஸ் இல்ல யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற செய்திகள். எங்கேயோ யாரோ வந்து உங்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு போவாங்க. உங்க மனசுல ஒரு ஆழ்ந்த அமைதியும் ஒரு நல்ல மோட்டிவேஷனும் இருக்கும். எது வந்தாலும் தைரியமா செஞ்சு முடிக்கலான்னு ஒரு பெரிய பலம் உங்க மனசுல இருக்கும். அதுதான் உங்க வெற்றிக்கான அறிகுறி. அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா உணர்த்துற வழி. உங்க நோக்கத்தோட நீங்க ஒரு நேர்கோட்ல சிங்க்ல இருக்கீங்க அப்படின்னு உணர்வீங்க. உங்க இன்ட்யூஷன் சரியா இருக்கும். உங்களோட உள்ளுணர்வுகள் எப்பவுமே சரியான முடிவெடுக்கிற மாதிரியான உணர்வா இருக்கும். அதுக்கேத்த எல்லா பலனையுமே உங்களோட அவுட்டர் வேர்ல்ட்ல பார்க்கலாம். ரொம்ப நாள் முன்னாடி அப்ளை பண்ண ஜாப்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகுறது, எப்போ பெண்டிங்ல இருந்த ஒரு அமௌண்ட் சடனா உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறது, ரொம்ப நாளா மீட் பண்ண நினைச்ச ஒரு ஃப்ரெண்டு இல்ல ஒரு மென்டார் உங்களை தேடி வர்றது, அந்த மாதிரியான பல சந்தர்ப்பங்கள் உங்களை யூனிவர்ஸோட நெருக்கமான கான்டாக்ட்ல இருக்கிறத காட்டும். எப்போ உங்க எண்ணங்கள் மூலமா இந்த பிரபஞ்சத்து கூட பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். பிரபஞ்சமும் உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற எப்பவுமே காத்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க பாக்குற நிகழ்வுகள் எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்ல. எல்லாமே உங்க எண்ணங்கள்ல இருந்து உருவானதுதான். உங்க எண்ணங்களை எப்பவுமே தெளிவா நேர்மறையா வச்சிருந்தா இந்த நிகழ்வுகள் எப்பவுமே நடக்கிற மாதிரி செய்ய முடியும். உங்க லைஃப்ல என்ன நடக்கணும்னு நீங்களே பிளான் பண்ண முடியும். அடுத்து சிங்க்ரானிசிட்டிஸ். இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கும். ஆனா நம்ம எப்பவுமே இதை உணராம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல நடக்கிறது எப்படி இன்னொருத்தரோட ஒத்து போகும்? அப்படி இருந்தா யாரோ ஒருத்தர் நம்ம லைஃப்ல நடக்கிறத கண்ட்ரோல் பண்ணலாமே. இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படுறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த சிங்க்ரானிசிட்டிஸ் இல்லைன்னா ஒத்திசைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கனெக்ஷனை கிளியரா புரிய வைக்கும். பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு ஆழமான புரிதலோட தொடர்புல இருக்கும். அந்த புரிதல் உங்களுக்குள்ள வரப்போ இந்த உலகத்துல இருக்க மத்த நிகழ்வுகள் உங்களோட ஒத்துப்போகிற விதமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்க எண்ணங்களோட சக்தியை வச்சு பிரபஞ்ச சக்தியோட எப்பவுமே ஒரு அலைன்மெண்ட்ல இருக்க முடியும். உங்க மனசுல இருக்க கேள்விகளுக்கான பதில இந்த வெளிப்புற உலகத்துல நடக்கிற விஷயங்கள் மூலமா பார்க்கவும் முடியும். உங்க ரியாலிட்டியில நடக்கிற விஷயத்துக்கும் உங்க எண்ணங்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. டெய்லி லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான், உங்க தாட்ஸ் மட்டும்தான். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கான சிக்னல்ஸ் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இப்படி உங்க தாட்ஸை யூனிவர்ஸ் புரிஞ்சுக்கிற நிலை வந்தா அத சில குறியீடுகள் மூலமா உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கும். அது ஒரு நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு டிராஃபிக் சிக்னலா இருக்கலாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு கூட உங்களுக்கான கைடன்ஸை தர மாதிரி இருக்கலாம். ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லப்படுற ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நம்பர்ஸ் மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல நடந்த முக்கியமான மொமெண்ட்ஸ், அந்த நாள் இல்ல நேரம், இதெல்லாம் கூட உங்களுக்கான சிம்பிள்ஸா இருக்கும். இதை நீங்க எதர்ச்சியா பாக்குற மாதிரியான சூழல் உருவாகும். இது மட்டும் இல்லாம ஒரு குழப்பமான சிச்சுவேஷன்ல கூட நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறேன், இதை செய்யலாமா வேண்டாமா, யூனிவர்ஸ் தான் என்ன கைட் பண்ணணும். இப்படி உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டு அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கான சிக்னல்ஸை தெரிஞ்சுக்க உங்க மைண்ட் ஓப்பனா வைங்க. அதாவது எந்த விதமான குழப்பமும் இல்லாம அமைதியா நிதானமா இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கான கைடன்ஸ் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல உங்க கண்ணு முன்னாடியே வரும். உங்க பர்த்டே டேட்டை பார்க்கலாம், இல்ல உங்களோட லக்கி நம்பர் கூட ஏதாச்சும் ஒரு ஃபார்ம்ல நோட் பண்ணுவீங்க. டைம் ஃபார்மெட்ல இல்ல உங்களோட செக்கு, உங்க கையில இருக்க கேஷ்ல கூட அந்த மாதிரியான முக்கியமான ஒரு நம்பர் தெரியும். இதெல்லாம் உங்களோட கேள்விக்கான நல்ல பதிலா எடுத்துக்கலாம். நீங்க செய்யற விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த நம்பர்ஸ் பத்தி பல நம்பிக்கைகள் இருக்கு. சிலர் இதை வெறும் மூட நம்பிக்கை, அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஸ்பெஷலா இல்ல,
நம்ம மைண்ட் தான் அப்படி யோசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதான் நிஜம். உங்க மைண்ட் தான் அப்படி யோசிக்க வைக்குது. இந்த நம்பர் உனக்கு லக்கி, அதனால நீ செய்ய போறது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கல்ல, அதான் யூனிவர்ஸ் உங்க கூட இருக்கிறதுக்கான அறிகுறி. அதோட ஃபார்மட் வேணா மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அதை சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். இந்த நம்பர்ஸ் மட்டும் இல்லாம உங்க கண்ணில் படுற சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டிராஃபிக்ல இருக்க சிக்னல்ஸ், இந்த மாதிரி டெய்லியும் பார்க்குற விஷயத்துல கூட உங்களுக்கான க்ளூஸ் இருக்கும். டிரைவ் ஸ்லோலி, டு நாட் என்டர், அட்டென்ஷன் ப்ளீஸ். சில நேரம் இந்த மாதிரியான டிராஃபிக் போர்ட்ஸை உங்க ரியல் லைஃப்ல கூட சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல உங்க கவனத்தை திருப்புற மாதிரியான ஒரு வாக்கியமா அது இருக்கும். இல்ல உங்க ஆக்ஷன்ஸை கொஞ்சம் ஸ்லோவா செய்யுங்க, யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். டேக் அ பிரேக், கம் டு பாரிஸ். இந்த வாக்கியம் உங்களோட ஹெக்டிக்கான ஜாப்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண சொல்ற மாதிரி கூட இருக்கும். ரொம்ப நாளா நீங்க பிளான் பண்ண ஒரு டூருக்கு கரெக்டான டைமுக்கு வந்ததை சொல்ற விதமா கூட எடுத்துக்கலாம். சடனா நீங்க பாக்குற வாக்கியங்கள் அது உங்க லைஃபோட எப்படி ரிலேட் ஆகுது, இதை புரிஞ்சுக்கிட்டாலே யூனிவர்ஸ் உங்க கூட பேசுறத, உங்க கூடவே சேர்ந்து வேலை செய்யறத நீங்க உணர முடியும். இந்த உலகத்துல நீங்க எப்பவுமே தனியா இல்ல. நீங்க என்ன நினைச்சாலும் அதுக்கான க்ளூஸ வெளி உலகத்துல பார்க்க முடியும்னு சொல்ற மாதிரி தான் இந்த சிங்க்ரானிசிட்டிஸை நம்ம எடுத்துக்கணும். இது இல்லாம சடனா உங்களுக்கு கிடைக்கிற புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்க சந்திக்கிற புது மனிதர்கள், இவங்க உங்க மைண்ட்ல இருக்க விஷயத்த பத்தி பேசுவாங்க. அந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டதா இருக்கும். எங்க இருந்தோ வந்து விழுந்த மழை துளி மாதிரி உங்க லைஃப்ல சடனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணில் படும். இல்ல யாராவது வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க கவனமா இருந்தா உங்க லைஃபை மாத்துற அளவுக்கான வாய்ப்புகளை நீங்க பார்க்க முடியும். நம்மகிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எப்பவும் பாஸ்ட பத்தியே பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ நடந்த பிரச்சனைகள் என்ன, அதுல இழந்தது என்ன, என்ன மாதிரியான மோசமான நிலையில இருந்தோம், இப்படிதான் பேசிட்டும் யோசிச்சுக்கிட்டும் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி வெளியே வந்தோம் அப்படிங்கறத மறந்து போயிருவோம். ஆனா நீங்க நினைக்க வேண்டியது அதை பத்தி மட்டும்தான். நீங்க எப்படி அந்த நிலையை சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணீங்க அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கணும். அதே மாதிரி எப்பவும் உங்க தாட்ஸ்ல இப்ப என்ன நடக்கணும் அதை பத்தி மட்டுமே யோசிக்க ட்ரை பண்ணணும். அப்போ நடந்தது இல்ல ஃபியூச்சர்ல நடக்க போறது அப்படின்னு யோசிச்சா பிரசன்ட்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை கோட்டை விட்டுருவீங்க. எப்பவுமே உங்க தாட்ஸ் உங்களோட பிரசன்ட்ல நடக்கிற விஷயங்கள் மேலதான் இருக்கணும். அப்போதான் இந்த மாதிரியான சிங்க்ரானிசிட்டிஸை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் ஃபிளாஷ் லைட் மாதிரி ஒரு செகண்ட்ல கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க தாட்ஸ் பிரசன்ட்ல இல்லாம போனா இதை நோட் கூட பண்ண மாட்டீங்க. அப்போ உங்களுக்கான கைடன்ஸை நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எப்பவுமே உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மேல கவனமா இருங்க. யாரை பாக்குறீங்க, என்ன மாதிரியான உணர்வுகளை ஃபீல் பண்றீங்க, இதெல்லாம் டீகோட் பண்ணாலே உங்களுக்கான பதில்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா பிசிக்கல் பெயின். இந்த சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்க உடம்புல வர எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் உங்க எண்ணங்கள் தான். வெறும் ட்ரையல் அண்ட் எரர் முறையில இதை ப்ரூவும் பண்ணிருக்காங்க. சிலர் இதுக்கான ஸ்பெஷல் ரிசர்ச் எல்லாம் செஞ்சு பார்த்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அமைதியான மனநிலையில இருக்கப்போ அவங்களோட நோய் தீவிரம் குறையறதையும், அதே சமயம் அந்த வியாதியை பத்தியே யோசிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கப்போ அதோட பாதிப்பு இன்னும் அதிகமாகறதையும் பார்த்திருக்காங்க. அப்போ உங்க எண்ணங்கள் உங்களோட பிசிக்கல் பாடியில கூட ஒரு விளைவை ஏற்படுத்த முடியும். என்னங்க நீங்க இததான் டெய்லி லைஃப்லயே பாக்குறோமே, கொஞ்சம் டென்ஷன் ஆனாலே பிபி அதிகமாகுது, இல்ல ஹார்ட் ரேட் அதிகமாகுது. அப்ப அதுக்கான பாதிப்பு நம்ம உடம்புல இருக்கும் தானே. இந்த ஒரு விளைவு ரொம்ப நேரடியானது. இதே மாதிரி விளைவுகளை உங்க தாட்ஸை வச்சு கூட நீங்க உருவாக்கலான்னு சொல்றாங்க. எக்ஸாமுக்கு போற பாதி பேருக்கு வர ஸ்டொமக் பெயின் மாதிரி இருக்கிறது இல்ல இந்த பெயின், அது உங்க எக்ஸாமை அவாய்ட் பண்ண வைக்கிற ட்ரிக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தான் யூனிவர்ஸும் உங்களுக்காக பயன்படுத்துது. உங்க உடல்ல வர வலிகள் உங்க பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்க ஏதோ ஒரு பிரச்சனைய முன்னாடியே சொல்றதுக்கான அறிகுறியா இருக்கு. இது வெறும் உடல் சார்ந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, உங்க மைண்டுக்குள்ள இருக்க தேவையில்லாத எண்ணங்கள், பயம், இதோட வெளிப்பாடா கூட இருக்கலாம். ரொம்ப நாளா கவனிக்காம விட்ட ஒரு விஷயம் ஒரு பய உணர்வை உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கும். அதே போல ஒரு தப்பான நம்பிக்கைய நீங்க மனசுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சா கூட அது ஒரு பிசிக்கல் பெயினா வெளிக்காட்ட சான்சஸ் இருக்கு. இப்படி உங்களுக்கு வர இந்த வலிகள் கூட உங்க எண்ணத்துல இருக்க தவறான உணர்வுகளோட வெளிப்பாடா இருக்கலாம். எப்பவுமே உடம்புல ஒரு வலி வந்த உடனே ஒரு பெயின் கில்லரை போட்டு அதை அப்போதைக்கு சரி பண்ணிட்டதா நினைச்சுக்கிறோம். தாங்க முடியாத வலியா அது மாறும்போது மட்டும்தான் டாக்டரையே தேடி போறோம். இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வலி ஏற்பட்டா கூட அதை நல்லா கவனிங்க. நிஜமா உங்க உடம்புல இருக்க பிரச்சனைனால்தான் அந்த வலி வந்ததா, இல்ல உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயம், இல்ல ஒரு பதட்டம் தர ஒரு எமோஷனல் பெயினான்னு கண்டுபிடிங்க. சில பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யறப்போ அவங்க பாடியில ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். அப்பதான் அதை செய்ய வேண்டான்னு யூனிவர்ஸ் தர சிக்னலா அதை எடுத்துக்கலாம். சில பேருக்கு ரொம்ப கஷ்டமான வேலையை செஞ்சா கூட எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுமே ஏற்படாது. மைண்டும் பாடியும் ரொம்ப ஃப்ரீயா தெளிவா இருக்க மாதிரி தோணும். அப்ப யூனிவர்ஸ் உங்க வேலைக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கற மாதிரி தோணும். எஃபர்ட்லெஸ்ஸா அந்த கஷ்டமான வேலையை ரொம்ப நேரம் செஞ்சாலும் அதே எனர்ஜியோட இருப்பீங்க. இந்த மாதிரி உங்க பிசிக்கல் பாடி கூட யூனிவர்ஸோட ஒரு மீடியமா செயல்பட்டு உங்களுக்கான கைடன்ஸை தர முடியும். ஆனா அதை புரிஞ்சுக்க நீங்க தயாரா இருக்கணும். உங்க மைண்டு ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கப்பதான் இந்த மாதிரியான சப்போர்ட்டை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா
இன்னர் வாய்ஸ், உங்களோட மைண்ட் வாய்ஸ், அதாவது உங்க இன்ட்யூஷன் இல்ல கட் ஃபீல் எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்க மைண்டுக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை செய்யாத, இதை நீ ரொம்ப சூப்பரா செய்யற, இப்ப இதை கவனிக்காம விட்டா பின்னாடி பிரச்சனை வரும். இப்படி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்குள்ள இருந்து ஒரு குரல் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு மத்தவங்கள பத்தி குறை சொல்ற வாய்ஸா தான் பல நேரம் இருக்கும். இவன் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா, இந்த ஆள் கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கும் போலயே, இப்படிப்பட்ட காசிப்ஸ மட்டும்தான் அவங்க மைண்ட் வாய்ஸா நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்கள் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கவனிக்கிறது இல்ல, அடுத்தவங்கள பத்தியே யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றதால இவங்க லைஃப்ல என்ன செய்யணும்னே மறந்து போறாங்க. சோ அவங்கள கைட் பண்ற யூனிவர்ஸோட குரல் கேட்கறதே இல்ல. உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க செய்யற வேலைகள்ல மட்டும் முழு கவனம் செலுத்துறப்போ உங்க மைண்டுக்குள்ள இருக்க யூனிவர்ஸோட குரல் ரொம்ப தெளிவா கேட்க முடியும். அது உங்களை எல்லா நிலையிலுமே கைட் பண்றத உணரவும் முடியும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்ல என்ன மாதிரியான கஷ்டமான சூழல் வந்தாலும் சரி, உங்களோட இன்ட்யூஷன் உங்களை கரெக்டான பாதையிலேயே கைட் பண்றத நீங்களே உணர முடியும். இது வெறும் உள்ளுணர்வு மட்டும் இல்ல, உங்க எண்ணங்கள் சரியா இருக்கப்போ அந்த பிரபஞ்சமே உங்களுக்காக வேலை செய்யறத சொல்ற ஒரு வழி. இந்த வழியை யூஸ் பண்ணி உங்களோட எல்லா முயற்சியையும் வெற்றியா மாத்த முடியும். அதுக்கான தகுதியும் வாய்ப்பும் எல்லாருக்கும் ஒரே விதமா தான் இருக்கு. ஆனா நீங்க தான் அந்த மைண்ட் வாய்ஸ கேட்க மறந்து போறீங்க. சில நேரம் இந்த இன்ட்யூஷன்ஸ் உங்க ட்ரீம்ல கூட வெளிப்படும். நீங்க யோசிச்சு வச்ச ஒரு புது பிசினஸ் ஐடியா உங்க கனவுல கூட ஒரு சீனா வரும். அப்போ அந்த ஐடியாவை செயல்படுத்த உங்களுக்கான டைம் வந்துட்டுதா இந்த யூனிவர்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த ஐடியாவுக்கு இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தா அதை சக்சஸ் பண்ணி காட்ட முடியும்னு உங்களுக்கு புரிய வைக்கும். உங்க ஆழ் மனசுல என்னவோ ஒன்று நடக்க போகுதுன்னு எப்பவுமே ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை பாசிட்டிவா எடுத்து நீங்க செய்யற விஷயத்துல இன்னும் கவனமா இருந்தா அந்த விஷயம் நல்லதா முடிய கூட சான்சஸ் இருக்கலாம். எப்பவுமே இந்த ஸ்ட்ராங்கான கட் ஃபீலிங் உங்களை நல்ல விதத்துல மட்டுமே கைட் பண்ணும். இந்த உள்ளுணர்வை முழுசா நம்பி உங்களோட நல்ல எதிர்காலத்தை நோக்கி நீங்க தைரியமா நடக்கலாம். உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு எல்லையே இல்ல. அதோட சக்தியை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு அதிகமா நினைச்சாலும் சரி, அதை விட ஒரு 100 மடங்கு அதிகமான சக்தி உங்களோட ஆழ் மனசுக்கு இருக்கும். யூனிவர்ஸ் பெரும்பாலும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வழியாதான் சில விஷயங்களை உங்களுக்கு கடத்தும். நல்ல தூக்கத்துல இருக்கப்போ இந்த ஆழ்மன எண்ணங்கள் தான் கனவுகளா வெளிப்படும். உங்களுக்கு வர அர்த்தமுள்ள கனவுகள் எல்லாமே பிரபஞ்சத்தோட குரல் தான். அந்த கைடன்ஸை புரிஞ்சுக்க தெரிஞ்ச பலர் அவங்களுக்கு வர ட்ரீம்ஸை சரியா டீகோட் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இந்த ட்ரீம்ஸை யூஸ் பண்ணி பெரிய சயின்டிபிக் டிஸ்கவரி எல்லாம் நடந்திருக்கு. ஆர்ட்ஸ் ரிலேட்டடான வேலை செய்யறவங்களும் இந்த ஆழ்மன உணர்வுகளையும் அந்த குரலையும் கேட்டுதான் அவங்களோட தனித்திறமையா அதை வெளிப்படுத்துறாங்க. அடுத்த முறை உங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்டா அதை இக்னோர் பண்ணாதீங்க. அதுல இருக்க டேட்டாஸ் உங்க ரியல் லைஃபோட எப்படி ஒத்து போகும்னு யோசிச்சு பாருங்க. யூனிவர்ஸோட அந்த குரல் தான் உங்களுக்கான சிறந்த வழிகாட்டி. அடுத்து நியூ ஹேபிட்ஸ் அண்ட் ஃபீல். எப்பவுமே நம்ம கொஞ்ச நாள் ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 2-3 வாரத்துல அது மேல இருக்க இன்ட்ரெஸ்டே போயிடும். அப்புறம் அந்த ஹேபிட் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இது எப்போ நடக்கிற விஷயம்தான். ஆனா ரொம்ப நாளா பல வருஷமா நீங்க செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயம் திடீர்னு பிடிக்காம போகும். அது மேல ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. அது எந்த மாதிரியான விஷயமாவும் இருக்கலாம். ஒரு உணவு பழக்கம் இல்ல ஒரு தப்பான ஹேபிட்டா கூட இருக்கலாம். அது மேல சடனா ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். அதை சாதாரணமா எடுத்துக்காம உங்க லைஃப்ல ஏற்பட போற ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறியா பாருங்க. யூனிவர்ஸ் உங்களோட அட்டென்ஷனை திருப்புற ஒரு வழியா கூட இருக்கலாம். எப்பவுமே நீங்க செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயத்த நிறுத்த வச்சு அதன் மூலமா உங்களோட கவனத்தை திசை திருப்புற ஒரு வழியா மட்டுமே இது பார்க்கப்படும். அப்போ நீங்க செய்யற வேலையில கொஞ்சம் கூடுதலான கவனத்தோட இருக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு சின்ன தப்பு கூட நடக்காம பாத்துக்கங்க. இதை இன்னொரு விதமா கூட எடுத்துக்க முடியும். உங்களோட பழைய நம்பிக்கைகளை கைவிட வேண்டிய நேரம் வந்துட்டதா கூட உணர்த்துற மாதிரி இருக்கும். நீங்க இது வரைக்கும் ஏதாச்சும் தப்பான நம்பிக்கை வச்சிருந்தா இல்ல உங்களை பத்தின குறைவான மதிப்பீட்டை வச்சிருந்தா அதை விட்டுருங்கன்னு உணர்த்துற மாதிரியான மெசேஜா கூட அது இருக்கலாம். இதே உணர்வு உங்க கூட இருக்கவங்க மேலயும் வரலாம். அதாவது எந்த காரணமுமே இல்லாம ஒரு நபர் உங்ககிட்ட இருந்து விலகி போவாங்க. ஒரு சரியான காரணம் இல்லாம இந்த மாதிரி நடந்தா அது ஒரு நல்ல தொடக்கத்துக்கான அறிகுறியா கூட நீங்க எடுத்துக்கலாம். யூனிவர்ஸ் எப்பவுமே உங்ககிட்ட ஒரு புது அனுபவத்தையோ இல்ல உணர்வையோ கொடுக்க தயாராகும் போது உங்ககிட்ட இருக்க தேவையில்லாத விஷயங்கள் உங்களை விட்டு போகும். அது ஒரு நபரா கூட இருக்கலாம். முதல்ல அது கொஞ்சம் வலி ஏற்படுத்துற விதமா இருக்கும். ஆனா உங்க வளர்ச்சி அடுத்த நிலைக்கு போக நீங்க தேவையில்லாத சுமைகளை குறைச்சே ஆகணும். சில நேரம் நீங்களே இதை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். உங்க பர்சனல் ஸ்பேஸை சுத்தமா வச்சுக்க நினைப்பீங்க. தேவையில்லாத பழைய பொருட்களை தூக்கி போட்டுருவீங்க. உங்களோட கமிட்மெண்ட்ஸை ரீவாலுவேட் பண்ணி பார்ப்பீங்க. எது முக்கியமோ அதை பத்தி மட்டுமே யோசிப்பீங்க. அதுக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி தர நினைப்பீங்க. இதெல்லாமே ஒரு பெரிய மாற்றத்துக்கு உங்களை தயார்படுத்துற ஒரு வழிதான். யூனிவர்ஸ் உங்க மைண்ட்ல சில நல்ல எண்ணங்களை விதைக்க எடுக்கிற முயற்சிகள்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புது எனர்ஜிக்கும் புது மாற்றங்களுக்கும் உங்களை நீங்களே ரெடியா வச்சுக்கிற மாதிரியான இந்த நிகழ்வுகளை கவனிக்க கத்துக்கணும். அடுத்ததா ஹெல்பிங் மென்டாலிட்டி. எப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல உணர்வுகள் ஏற்படுதோ
அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பழக்கத்தை கொண்டு வருவீங்க. இதை புதுசா செய்யறதா நினைக்க வேண்டாம். ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கவங்க கூட இப்ப இன்னும் அதிகமான உதவிகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. இவ்வளவுதான் முடியும்னு நினைச்சவங்க கூட அவங்களோட நார்மல் லிமிட்ஸை தாண்டி பல பேருக்கு உதவிகள் செய்ய முன் வருவாங்க. உங்க சோல், அதாவது உங்க ஆன்மாவோட குரலை தெளிவா கேட்பீங்க. அது உங்களுக்கு காட்டுற வழிய நம்பிக்கையோட ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்க உடம்புல மனசுல எந்த ஒரு ஹெவியான ஃபீலும் இருக்காது. ரொம்ப நிதானமா மென்மையா உணர ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி இருக்க இயற்கை விலங்குகள் மேல கூட கருணையும் அன்பும் அதிகமாகும். எல்லாருக்கும் உதவணும்னு ஒரு எண்ணம் ஏற்படும். ரொம்ப அன்பானவரா எளிமையான நபரா இருக்க ஆசைப்படுவீங்க. இதெல்லாமே யூனிவர்ஸ் உங்க கூட இருக்கிறதுக்கான அறிகுறி மட்டுமே. இதெல்லாம் இருந்தாதான் பிரபஞ்ச சக்தியை உணர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் பிரபஞ்ச சக்தி ஒரு கான்டாக்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிற உணர்ந்துக்கிற அளவுல தான் இந்த டிஃபரன்ஸை நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட சக்தியா தான் இருக்கும். கிராவிட்டி மாதிரியே ஈர்ப்பு விதியும் எப்பவுமே நம்மளோட லைஃப்ல இருக்கவே செய்யுது. ஆனா அந்த ஈர்ப்பு விதியை பத்தின புரிதல் தான் நம்ம லைஃபை கஷ்டமா சந்தோஷமா மாத்துது. நீங்க உங்க எண்ணங்களை சரியா வச்சுக்கிட்டா, உங்களுக்கான முயற்சிகள்ல உறுதியா இருந்தா பிரபஞ்சம் எப்பவுமே உங்களுக்காக வேலை செய்யும். அதுக்கான சிக்னல்ஸையுமே நீங்க உணர முடியும். உங்க மனசுல அன்பு, பாசம், நேர்மை, உண்மை, அமைதி, பொறுமை, நிதானம், இந்த மாதிரியான நேர்மறை உணர்வுகளை மட்டும் வளர்த்துக்கோங்க. அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்க. இந்த பிரபஞ்சம் உங்க ஆசைகளை நிறைவேற்றும். உங்க கனவுகள் கைகூட உங்களுக்காக வேலை செய்யும். மேலும் இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.